ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் முட்டை போட்டால் தான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 போட்டோ நல்லா நச்சுன்னு அடித்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிசாக பிச்சு போட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கு கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பரோட்டா ஃபுல்லாக நல்லா பிச்சு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த பரோட்டா பிச்சு போட்டு அப்படியே கல்லை போட்டு வெறும் 2 முட்டையை மட்டும் போட்டு உப்பு போட்டு கொத்த வேண்டியது தான். ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த பிளெயின் கொத்து பரோட்டா, பிளெயின் முட்டை பரோட்டா. நம்ம பொடிசாக பிச்சு பரோட்டா எடுத்து கல்லை போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 முட்டை அதை நல்லா கல்லை ஊற்றிட்டு அந்த பரோட்டாவோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கிடுவோம். அந்த 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த முட்டையும் போட்டால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சூப்பராக ஃபுல்லாத்தையும் நல்லா கிண்டி வச்சுக்கலாம். ஓகே, பரோட்டாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக குத்திடலாங்க. பொடிசாக இருக்கு, நல்லா முருகலாக குத்திடலாம், தரமாக இருக்கும். இந்த முட்டை பரோட்டா பார்க்குறதுக்கு நல்லா புட்டு மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குங்க. பொழுன்னு இருக்கும். நல்லா குழம்பு எதுவும் ஊற்றலையில, அதனால் ரொம்பவே நல்லா ட்ரையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, மிளகுப்பொடி நல்லா மேலே ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் லேசாக முருக விட்டுட்டு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ குழம்பு கம்மியாக ஊற்றி சாப்பிட்றா இருக்காங்களா, அந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி ட்ரையாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, பிளெயின் கொத்து பரோட்டா ரெடி. ஓகே, இதை அப்படியே எல்லையில் கொட்டி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் கிரேவி ஊற்றி நம்ம சாப்பிட்டு போவோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த கிரேவிக்கும் இந்த பிளெயின் கொத்து பரோட்டா ரெண்டுக்குமே செம்மையான ஒரு காம்பினேஷன், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.